இன்றைய நவீன உலகில் ரோபோட்டுகளின் ஆக்கிரமிப்பு உலகை கபளீகரம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் மனிதர்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்படுகிறது. அவர்கள் வேலை இல்லாமல் வீட்டுக்குள் முடங்கப்படுகிறார்கள். ரோபோட்டின் வருகையால் மனிதனின் வேலை வலு ரோபோட்டுனாலே அம்மா அப்பாவின் வேலை பறிபோனது. நீங்கள் எங்க நம்பர்களா இல்லையா? அடகடவுளே, இந்த ரோபோட்டுகளால் என் வேலை பறிபோய்விட்டது. என்ன செய்வேன் நான்? அப்பா அம்மாவின் வேலை போய் விட்டது. ரோபோட்டே, நீங்கள் எங்களுக்கு நல்லவர்களா இல்லை கெட்டவர்களா? ரோபோட்கள் வேலை செய்யலாம், ஆனால் மனிதர்களின் புத்திசாலித்தனத்தை ரோபோட்டால் அழிக்க முடியாது. நான் தான் ரோபோட் சிவன், உங்களுக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். வந்ததால் எங்கள் வேலை பறிபோனது. உங்கள் வேலையை பறிப்பது என் நோக்கமில்லை. அப்போ நீங்கள் எங்களுக்கு உதவியா செய்ய வந்தீர்கள். அப்படியென்றால்? ஓ ரோபோட்டே, நீங்கள் எங்கள் நம்பர்களா? அவர்களோடு நாங்கள் சேர்ப்போம். ஹாய் பாஸ், நீ சொல்வதை நான் செய்ய வந்துள்ளேன். ரோபோட்டோடு மனிதர்கள் சேர்ந்தால் உலகு அழகாகும். ஆம், ரோபோட்டோடு சேர்ந்து மனிதர்கள் வேலை செய்யலாம். அவர்கள் மனிதர்களோடு வேலை செய்யும்போது மனிதர்களின் வேலைப்பளு குறைவடையும். ரோபோட் மனிதர்களுக்குரிய நிறைய உதவிகளையே செய்ய வந்துள்ளார்கள். ரோபோட்டின் வருகையால் உலகம் மிளறுகின்றது. ரோபோட்டோடு நாம் இப்பொழுது சேர்ந்து பல வேலைகளை செய்கின்றோம். ரோபோட் எங்களுக்கு நிறையவே உதவி செய்கின்றது. ரோபோட்டால் இவ்வுலகத்துக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது. ரோபோட் இப்ப எங்கள் உலக நண்பன் ஆகிவிட்டான். ரோபோட் எங்களில் ஒருவன். ரோபோட் உலகுக்கு புதியவன் அல்ல, அவன் எங்களோடு வாழ பழகிவிட்டான். ஆமாம் நண்பர்களே, ரோபோட்டுடன் சேர்ந்து வேலை செய்தால் உலகு அழகாகும், வாழ்க்கை வளமாகும். ரோபோட் எங்கள் நண்பன். பார்த்தீங்களா குட்டீஸ், முயற்சிதான் வெற்றியோட ரகசியம். நீங்களும் எப்போவும் விடாம முயற்சி செய்யுங்க. அடுத்த கதையில சந்திப்போம்.